டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா முன்னாடி கிளாஸு, தட்டு எல்லாமே டோட்டலாகவே தட்டு எல்லாமே ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்ட்டிக்கு போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி ஃபுல்லாமே டிஸ்பிளே ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். அவங்க அது டாய்ஸில் வச்சுட்டாங்க பாருங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி டாய்ஸில் வச்சு அப்படி டிஸ்பிளே ஆகிறதுக்காக தான் இப்படி போட்டு கொடுத்துருக்கோம். ஓகே நீட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதாவது இவங்க வந்து கேட்டால் இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சம் இன்டீரியர்ஸ். ஸோ இன்றைக்கி இங்கே ஒரு கடை செட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கணேஷ்புரம் தான். அன்னூர் போகிற ரூட்டில் கணேஷ்புரம்னு ஒரு ஊரில் வந்து ஒரு ஃபேன்சி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் ஒயிட் போட்டிருக்கோம். கடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 அடி இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. அது ஃபுல்லாகவே நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல்லானா நம்ம பின்னாடி ஒரு 4 அடி வந்து ரூம் விட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலந்துருக்காங்க. 4 அடி பின்னாடி ரூம் விட்டுருக்கோம். பாக்கி எல்லாமே சுற்றி ரேக்ஸும் ஷோகேஸ் கவுண்டர் எல்லாமே பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கேன் எல்லாமே டோட்டலாக நான் சூப்பராக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8x4 டிஸ்பிளே போட்டிருக்கோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா முன்னாடி கிளாஸு, தட்டு எல்லாமே டோட்டலாகவே தட்டு எல்லாமே ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்ட்டிக்கு போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி ஃபுல்லாமே டிஸ்பிளே ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். அவங்க அது டாய்ஸில் வச்சுட்டாங்க பாருங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி டாய்ஸில் வச்சு அப்படி டிஸ்பிளே ஆகிறதுக்காக தான் இப்படி போட்டு கொடுத்துருக்கோம். அது முடிஞ்ச உடனே இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு வந்து நம்ம சீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த சீட்டுக்கு இங்கே வந்து காடி போட்டிருக்கோம். சுற்றி பாக்ஸ் இருக்குது. இங்கே ஒரு இது இருக்குது, அதுக்கு நம்ம காடி போட்டுருக்கோம். இங்கே வந்து அவங்க ஒரு ஃபோட்டோ சைஸ் சொன்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சாமி பாக்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4, 8 உங்களுக்கு 12 ஒரு பேக்கு நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஆனால் எல்லாமே இங்கே செஞ்ச மாதிரி இருக்குது. எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரியில் செஞ்சு இங்கே வந்து அசம்பிள் பண்ணது தான். எல்லாமே அசம்பிளிங் தான் நம்ம ஒர்க்கே இங்கே வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ஷன் பார்த்தீங்கன்னா 8x4 இருக்குது. இதில் வந்து அவங்க அந்த மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்ஸ் ஏதாச்சும் கவரிங் அந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா டெஸ்ட் அடையாமல் இருக்கிறதுக்கும் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கும் இங்கே வந்து நம்ம ஸ்லைடிங் கிளாஸ் போட்டுருக்கோம். இங்கே ஸ்லைடிங் போட்டிருக்கோம். இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி இருக்குது. இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலாம். இங்கே அவங்க என்ன ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் வைக்கிறாங்க. ஸோ அவங்க நூற்றி எவ்வளோ வச்சுக்கலாம். அதுக்காக இது மாதிரி போட்டுருக்கோம். இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்ராக் போட்டிருக்கோம். இந்த போர்ஷனுக்குலாம் அவங்க சாரீஸ் வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸும் அவங்க பண்ணுறாங்க. அதுக்காக இப்படி போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து மேலே வரையுமே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலாம். டோட்டலாக இந்த ஷாப் ஃபுல்லாக ஓப்பன் ரேக்காக பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ரேக் முடியும் போது பார்டர் காமிச்சிருக்கோம். அந்த பார்டர் காமிச்சனால பார்த்தீங்கன்னா இங்கேயே இப்போ செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே நம்ம அசம்பிளிங்லாம் வேறு இங்கே வந்து ஒர்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆஃப் டே அந்த மாதிரி தான் ஒர்க்கே இருக்கும். நமக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கும் நம்ம பண்ணலாம் பண்ணி தர முடியும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8x4 அதே சைஸ் தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பஞ்சிங் ஸ்பான்ஸ் வந்து வெல்வெட்டோட கொடுத்துருக்கோம். பஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஊசி போட்டிருக்கோம். அதில் வந்து அவங்க பேங்கிள்ஸ் மாட்டிக்கலாம். மற்றபடி என்னென்ன மாற்றக்கூடிய பொருட்கள் இருக்கோ அது எல்லாமே நம்ம மேலே மாட்டிக்கலாம். மேலே கீழே ஸ்லைடிங் போட்டிருக்கோம். கீழே எல்லாமே ஓப்பன் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இது முடிஞ்ச உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு டோர் உள்ளே வந்து 4 அடி 4க்கு 11 ஒரு சின்ன ரூம் இருக்குது. அவங்க ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம பார்ப்படி இந்த ரூமுக்கான டோர் தான் இது. ஸோ ரூமுக்கு டோருக்கு மேலேயும் நம்ம ஷீட் அடித்து நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தோம். இந்த ஷோகேஸ்க்கு நேராக இங்கே வந்து ஒரு ஷீட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு 25 ஹூக்ஸ் மாட்டி கொடுத்துருக்கோம். அதில் அவங்க பொருளாக மாட்டிக்கலாம். அதுக்காக தான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 ரேக்கு நம்ம வெளியவே போட்டிருக்கோம். 2 ரேக்னா ரேக்குக்கு நடுவில் ஒரு போர்ஷன் வரும். அதுவும் ஃபுல்லாக ஷீட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா 8x4 ஷீட் போட்டிருக்கோம். 8x4 ரேக் போட்டிருக்கோம். சென்ட்ரல் 8x4 ஷீட் அப்படியே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மறுபடியும் ஒரு 8x4 ரேக் போட்டிருக்கோம். இங்கே வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இங்கே ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இங்கே வந்து ஊப்ஸ் போட்டிருக்கோம். லென்த்தாக வர பொருள் இங்கே தொங்க போட்டுக்கலாம். கீழே இருக்கிறதும் அதோட ஷார்ட் அந்த மாதிரிலாம் பிரிச்சு போட்டிருக்கோம். மேலே வந்து இப்படியே தான் இருக்குது. இங்கே ஒரு மிரர் மாட்டி கொடுத்துருக்கோம். அவங்க ஏதாச்சும் வாங்குது, அதாவது இதில் ஏதாச்சும் அதாவது கவரிங் ஏதாச்சும் வாங்கினாங்கன்னா அது போட்டு பார்த்துருக்கு. இல்லை வேறு எதுக்கு ஒரு யூஸ்க்காகவே மிரர் போட்டு கொடுத்துருப்போம். இங்கே வந்து ஒரு ஓப்பன் ரேக், அங்கேருந்து ஒரு ஓப்பன் ரேக். ஸோ ரேக் செக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரேக்ஸுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 அடிக்கு வந்து கவுண்டர் பாக்ஸ் போட்டிருக்கோம். அதாவது கிளாஸ் பாக்ஸ் போட்டிருக்கோம். அழகாக ஒயிட் கலர் டிசைன் கொடுத்து பிங்க் கலரில் போட்டிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா 2 ட்ராவ் அண்டு
ரெண்டுக்காக ஒரு கீபோர்ட் போட்டிருக்கோம். அவங்க சிஸ்டம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கடுத்து வந்து உங்களுக்கு 2 அடி டோர் போட்டிருக்கோம். 2 அடி உள்ளே போயிட்டு வரக்காக, நம்ம உள்ளே போயிட்டு வரக்காக டோர் போட்டிருக்கோம். இதுக்கடுத்து வந்து ஒரு 8 அடி நீளத்துக்கு ஃபுல்லாக ஒரு டிஸ்பிளே ரேக், அதாவது கவுண்டர் ரேக் வந்து கிளாஸ் டிஸ்பிளே பண்ணி சூப்பராக போட்டு கொடுத்துருக்கோம். இதுலேயுமே கீழே வந்து ஒயிட் டிசைன் கொடுத்துருக்கோம். இங்கே இதில் பொருள் வச்சாலே நல்லா சூப்பராக டிஸ்பிளே ஆகிற அளவுக்கு சமையல் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த போர்ஷன் வந்து ஒரு 6 அடி இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு மேலே ஷீட், அதாவது நார்மல் மல்லிகை கடைக்கு வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இதுலேயும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே உள்ள வைக்கிற பொருள்லாம் வெளியே தெரியுமா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கடைக்கு வந்து சூப்பராக நம்ம பண்ணி முடிச்சுட்டு இந்த கடையோட ஃபுல்ஃபில்லாக என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்கோம். 4 அடி ரூம் லுக்கு, கடை பார்த்தாலே ஒரு சூப்பர் லுக்காக இருக்குது. பொருள் வச்சாங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். இனி லைட்டிங்லாம் இன்னும் வேறு லைட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இது வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் தூரம் தான். இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கும் நம்ம சர்வீஸ் வேணால் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஷாப் மாதிரியே உங்களுக்கு ஃபேன்சி ஷாப்பாக இருக்கலாம், மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம், அது என்ன ஷாப்பாக இருந்தாலும் நம்ம சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். நம்மளை கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். கஸ்டமர் ரிவ்யூ நான் பின்னாடி கைஸ் நான் சொல்லிட்டேன், என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்கே வந்து பண்ணியிருக்கோம் எல்லாமே சொல்லிட்டேன். கணேஷ் குரூப்பில் பண்ணியிருக்கோம். இவங்க தான் நம்ம கஸ்டமர் ரிவ்யூ பண்ணி கொடுத்துருக்கோம். ஒர்க் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் எப்படி நம்மளை கான்டாக்ட் பண்ணீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. நீட்டாக இருக்குது, உங்களுக்கு ஒர்க் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதாவது நீங்கள் ஒருத்தவங்க வந்து கேட்டால் இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. யார் கேட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் நம்மளை சஜஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி உங்களுக்கும் எந்த கடை பண்ணால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.